போனோட பேக் சைடுல வந்து RGB லைட்டிங் கலரா எரியற மாதிரி Realme GT Neo 5 அப்படிங்கிற ஒரு புது ஃபிளாக்ஷிப் போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போனோட்டி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணி விடுங்க. மூல போன்ல இருக்கிற பேக் சைடுல இருக்கிற இந்த லைட்டை பத்தி பேசலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து போனோட டாப் சைடுல கொடுத்திருக்காங்க. அதாவது கேமரா மாடலுக்கு பக்கத்துல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைன் இருக்கு. சுத்தி வந்து லைட் எரியற மாதிரியாக ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 டிஃபரெண்டான கலர்ல எரிய முடியும்னு சொல்றாங்க. 5 விதமான ஸ்பீட்ல வந்து தேவைக்கு ஏத்தாப்புல அந்த வேரியேஷன் மாறும் சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இந்த RGB லைட்டால வந்து நமக்கு வந்து கால்ஸ், மெசேஜஸ் அது மாதிரியான பல விதமான நோட்டிபிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் சொல்றாங்க. சோ பாக்குறதுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிக்காவும் இருக்கு. தேவைக்கு ஏத்தாப்புல அந்த கலரை கஸ்டமைஸும் பண்ணலாம் நம்மளால. அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடுல உள்ள டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.74 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ் வரையும் வந்து வெரி பிட் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 40 ஹெர்ட்ஸ்ல இருந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏத்தாப்புல மாறிடும். மேலும் 1450 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. சோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராபிக்ஸ்க்காக Adrenoட நெக்ஸ்ட் ஜென் GPU கொடுக்குறாங்க. ப்ராசஸரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ எவ்வளவு ஹெவியான கேம்ஸ் சரி, ஆப்ஸ் சரி இதுல வந்து ரன் பண்ண முடியும். காரணம் இது ஃபிளாக்ஷிப் சிப்செட்ங்கறனால. மத்தபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் அதாவது Realme GT Neo 5 நார்மல் எடிஷன் வந்து 8GB, 12GB, 16GB RAM அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் 2GB ஸ்டோரேஜ்ல வருது. அதுவே Realme GT Neo 5ல 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இன்னொரு வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனுக்கு வந்து 16GB RAM கான்ஃபிகரேஷனோட 256 மற்றும் 512GB கான ஸ்டோரேஜ்ல வருது. சோ RAM LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.0 வருது. சோ நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. மத்தபடி இந்த போன் வந்து Android 13 OSல Realmeயோட 4 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த போனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனா மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மேலும் போன்ல வந்து கேமிங் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கறதுக்காக இதுல வந்து 3D VC கூலிங் சிஸ்டம் ஒன்று கொடுக்குறாங்க. அதனால கேமிங் பல மணி நேரம் விளையாண்டாலும் நமக்கு ஹீட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்கு. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. f1.8 டேப்லெட்ஸ்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 சென்சார் 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மைக்ரோஸ்கோப் லென்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப க்ளோஸ் அப்பான நமக்கு மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். சோ இந்த பிரைமரி கேமரா வந்து நமக்கு வந்து லேட்டஸ்டான ஒரு சோனியோட சென்சார் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பாக அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இருக்கும். மத்தபடி ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட S5K3P9 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. f2.45 அபெர்ச்சர்ல வருது. போனோட வெயிட் 199 கிராம் வருது. மேலும் இந்த போனுக்கு 5G SNSS சப்போர்ட் இருக்கு. டியூல் 4G OT சப்போர்ட்டும் இருக்கு. NFC-யும் தராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போன் வந்து ரெண்டு டிஃபரெண்டான வெர்ஷன்ல வருது. GT Neo 5 மற்றும் GT Neo 5 240 வாட்ஸ்னு வருது. முதல்ல இந்த GT Neo 5ல வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 150 வாட்கான சூப்பர் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுவே வந்து GT Neo 5 240 வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ஜிங் இருக்கு. சோ இதுல வந்து 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சோ கொஞ்சம் பேட்டரியோட கெபாசிட்டி மட்டும் கம்மி. ஆனா சார்ஜிங் ஸ்பீடு பார்க்கும்போது 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது மூலமா சார்ஜ் பண்ணும்போது வெறும் 80 செகண்ட்ல 1ல இருந்து 20% சார்ஜ் ஏறும் சொல்லிருக்காங்க. அதாவது 50% சார்ஜ் வெறும் 4 நிமிஷத்துலயும், ஃபுல் சார்ஜ் வந்து வெறும் 9 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஏறும் சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சோ இப்போதைக்கு பிரைசிங் மாதிரியான டீடைல்ஸ் தெரியல. ஆனா இந்த போனோட பிரைசிங் வந்து சைனால வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 32,000 அப்படிங்கிற பிரைசிங்ல இருந்து ஆரம்பமாகுது. ஆனா கண்டிப்பா இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு 35,000 செக்மெண்ட்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ நீங்க இந்த Realmeயோட GT Neo 5 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.